டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஒரு அருமையான வெயிட் லாஸ் ரெசிபி செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பாசி பயிர் எடுத்திருக்கேன். அதுலேயே நம்ம பாசி பயிரில் இதை நம்ம உடைச்சது வாங்கிக்கணும். உடைச்சது வாங்கினா நம்மளுக்கு கிச்சடி போட இந்த மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசைகளுக்கெல்லாம் இது கரெக்டாக இருக்கும். இது 100 கிராம் எடுத்திருக்கேன். இதோடைய அளவு 100 கிராமு. இதை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கிடுவோம். இதை தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிடுவோம். இப்போ தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நல்ல தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதை மூடி போட்டு நம்ம ஒரு 4 மணி நேரத்துக்கு ரெஸ்ட்டில் வச்சுருவோம். இப்போ 4 மணி நேரம் நம்ம பாசிப்பருப்பை ஊற வச்சுருந்தோம். இதை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். நல்லா பூவாக நல்லா ஊறிச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். உடைச்ச பாசிப்பயிரை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக ஜீரணத்துக்கு நமக்கு இஞ்சி துண்டு போட்டுக்கிடுவோம். ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிடுவோம் காரத்துக்கு. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை நம்ம அரைச்சி இது செய்யறதை பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. நம்ம கண்ணுக்கு நல்லது, நம்ம முடிகளுக்கும் ரொம்ப நல்லது. உடைச்ச பாசிப்பயிரை ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். மூடி போட்டுக்கிடுவோம். இது மிக்சியில் அடிச்சு கொண்டு வரேன். அரைச்சாச்சு. இதை பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிடுவோம். பிங்க் சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். மாவு கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மாவு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் வச்சிடணும். நல்லா உங்களுக்கு எல்லாம் மசால் பூரா செட் ஆகிக்கிறோம். இப்போ அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாயிருச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து போட்டுக்கிடுவோம். இது கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்குவோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டுக்கிடுவோம். தனியா விதை காரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். பூண்டையும் இதில் நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கிடுவோம். அடுப்பு மீடியத்தில் வச்சு நம்ம நல்லா இதை வறுத்துக்கிடணும். ஒரு 1/4 டீஸ்பூன் எள்ளு போட்டுக்கிடுவோம். இதை நம்ம லைட்டாக வறுத்துக்கிடுவோம். இதை நல்லா வறுத்தாச்சு. நல்லா ஒரு வாசம் வருது. இதை நம்ம பிளேட்டில் கொட்டிக்கிறோம். கொஞ்சம் ஆறட்டும். இது நல்லா ஆறிடுச்சு. இதில் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இது மூடி போட்டு உங்களுக்கு பொடியாக்கி கொண்டு வரேன். இப்போ ஒரு கேரட்டு, சின்ன கேரட்டாக துருவி வச்சுருக்கேன். இதில் போட்டுக்கிடுவோம். அதே மாதிரி வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், இதையும் பொடியாக நறுக்கியிருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இது கேப்சிகம், இது ஒரு 1/4 பீஸை பொடியாக நறுக்கியிருக்கேன். இது கொத்தமல்லியையும் பொடியாக நறுக்கியிருக்கோம். இதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக உப்பு போட்டுக்கிடுவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வறுத்து வச்சிருந்த உளுந்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த பொடிக்கு தகுந்த உப்பு போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூனு மாங்காய் பவுட்ரு போட்டுக்கிடுவோம். திருப்பி இதை மூடி போட்டு மிக்சியில் அடிச்சு கொடுத்துறோம். இப்போ நம்ம இந்த பொடியை அரைச்சாச்சு. இதை நம்ம இட்லி பொடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வாசம். இப்போ இதை ஒரு பவுலில் கொட்டிக்கிடுவோம். இப்போ 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சாச்சு. இப்போ தோசை தவா வச்சுருக்கேன். டிஷ்யூ வச்சு நம்ம எண்ணெயை தொடச்சிக்கிறோம். இப்போ நம்ம மாவை இதில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம காய் வச்சுருக்கோம் இல்லையா, இதை இதில் போட்டுக்கிறோம்.
இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். இப்போ வந்து நல்லா வெந்துக்கிட்டு வருது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பொடியை வந்து இட்லி பொடியை வந்து இந்த தோசை மேலே போட்டுக்கிறோம். லைட்டாக போட்டுக்குருவோம். நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நல்லா அமுக்கி விட்டுறோம். இதை நம்ம வந்து திருப்பி விட்டுருவோம். இப்போ திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்ட பக்கம் கொஞ்சம் வேகட்டும். இப்போ கீழே நல்லா வெந்துருச்சு. இதை பிரட்டி போட்டுருவோம். சூப்பராக இருக்குப்பா, அருமையாக இருக்குது. அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் வெஜிடபிள் பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம். அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. இந்த வெயிட் லாஸ் பொடி தோசைப்பா நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதிகமான தொப்பைகள் உருவாது. தொப்பையில் உள்ள கெட்ட கொழுப்பு கெட்ட நீரெல்லாம் நல்லா கரைக்கக்கூடியது. வெயிட்டும் நல்லா குறையும், வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்போம், நல்ல எனர்ஜியாகவும் இருப்போம். இப்போ அம்மா வந்து வெஜிடபிளும் போட்டிருக்கேன், உங்களுக்கு பொடி இப்போ இட்லி பொடியும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இல்லை நம்ம தேங்காய் சட்னி, கடலை சட்னி, இல்லை சாம்பார் எது வேணாலும் தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள், தூக்கும்போதே அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த வெயிட் லாஸ் தோசையை சாப்பிடும்போது நம்மளுக்கு அதிக நேரமும் பசிக்காது, நல்லா பசியும் தாங்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.